40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். வணக்கம் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்று கடந்து செல்வோம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்னது ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம்? 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்கள் என்று தொடர்ச்சியாக நம்ம படித்து கொண்டு வர்றோம். இன்றைக்கு விசேஷமாக கோல் மற்றும் எண்ணெயை கொண்டு நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். பிரதர் மாதவன், இப்பொழுது கோலை வைத்து என்ன ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். நிச்சயமா. இந்த கோல் வைத்து நிகழ்த்தப்பட்ட அற்புதத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு வசனம் ஒன்று வாசிக்க விரும்புகின்றேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை வாசிக்கணும். வாசிக்கிறீங்களா? உறுதியா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். இந்த வசனத்திலிருந்து என்ன நிகழ்வு என்று தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் மோசையை சந்தித்து பேசின உரையாடல் நிகழ்வுதான் இங்கே இருக்கிறது. இந்த நிகழ்வில் ஆண்டவர் உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்கிறார். ஒரு கோல் என்று மோசே சொல்லுகிறார். இந்த கோலை கொண்டுதான் ஆண்டவர் பாம்பாக மாற்றின அற்புத நிகழ்வு நடக்கிறது. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா, இதே கோலை கொண்டுதான் செங்கடலையே ஆண்டவர் 2ஆக பிரிக்கிறார் என்ற அற்புத நிகழ்வையும் பார்க்க முடியுது. இதே கோலை வைத்து கண்மலையில் அடித்த போதுதான் 6 லட்சம் குடும்பங்கள் நிறைந்த இஸ்ரவேல் மக்களுக்கு போதுமான தண்ணீர், ஏராளமாகவும் தாராளமாகவும் தண்ணீர் கொடுக்கப்பட்டதை பார்க்க முடியுது. உன்னிடத்தில் இருப்பது என்ன என்று ஆண்டவர் கேட்டபோது ஒரு சாதாரண கோல் என்று மோசே சொன்னபோது அந்த சாதாரணமாக பயன்படுத்தப்பட்ட கோலை கொண்டு மிகப்பெரிய அற்புத நிகழ்வை தேவன் செய்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதுதான் கோலை கொண்டு நிகழ்த்தப்பட்ட அற்புதமாக இருக்கிறது. ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க மாதவன். இப்பொழுது நம் கோல், அதை வைத்து என்ன அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்றத ஒரு காரியங்களை சொன்னீங்க. அதே போல எண்ணெயை வைத்து என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டது? எண்ணெய் வைத்து நிகழ்த்தப்பட்ட அற்புதமும் வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த அற்புதத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வசனம் வாசிப்போம், பிற்பாடு தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை வாசிங்க. கண்டிப்பா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். இந்த வாக்கியத்திற்கான பின்னணி நிகழ்வையும் சற்று தெரிந்து கொள்ளலாம். தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் குறிப்பிடப்படல. அவர் இறந்து விடுகிறார். தீர்க்கதரிசியின் மனைவிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு கடன் இருந்திருக்கிறது. கடன் கொடுத்தவர் மனைவியினிடத்தில், தீர்க்கதரிசியின் மனைவியினிடத்தில் பணத்தை திரும்பித்தா, இல்லை என்றால் உன் 2 பிள்ளைகளையும் நான் அடிமையாக கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தபோது எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்து, எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்ப எலிசா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவரும் மோசேட்ட என்ன கேட்டாங்கன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டது போல எலிசா தீர்க்கதரிசி இந்த பெண்ணிடத்தில், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று அந்த பெண் சொல்றத பார்க்க முடியுது. அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற எண்ணெயை கொண்டு அற்புதம் செய்வதற்கு எலிசா காரியங்களை சொல்வதை பார்க்க முடிகின்றது. எலிசா தீர்க்கதரிசி
வெறுமையான பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து உன் வீட்டுக்குள்ளாக வைத்து இந்த பானையில் உள்ள எண்ணெயை அதிலே ஊற்று என்று ஓகே. சொல்லும்போது, ஒவ்வொரு வெறுமையான பாத்திரமும் எண்ணெய் ஊற்ற 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 வந்துட்டே இருந்தது. நிரம்பத்தக்கதாக சரி. இருந்ததை பார்க்க முடிகிறது. பிற்பாடு இந்த எண்ணெயை எல்லாம் விற்று கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நிகழ்ந்து பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்த ஒரு அற்புத நிகழ்வாக இருக்கிறது ஓகே. என்பதை நாம் பார்க்கலாம். இந்த 2 அற்புதங்களுமே ம். ஒரே விதமான கேள்வி கேட்டு நடந்த அற்புதங்களா இருக்குது. சரி. ஆண்டவர் மோசேயினிடத்தில் உன்னிடத்தில் என்ன இருக்குது? என்ன இருக்கிறது என்று கேட்டார், கோல் என்று ஆமா. சொன்னாங்க. எலிசா தீர்க்கதரிசி உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது ஒரு எண்ணெய். குடம் எண்ணெய் ஆமா. என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி. இரண்டுமே ஒரே மாதிரியான கேள்வி கேட்டு நிகழ்த்தப்பட்ட அற்புத நிகழ்வாக இது இருக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெளிவான விளக்கம் சகோதரரே. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது? இதுல மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. ஓகே. கோல் மற்றும் எண்ணெய் கொண்டு நிகழ்த்தப்பட்ட அற்புதம்னு தலைப்பு வச்சோம். இத மற்றொரு தலைப்பும் வைக்கலாம். சரி. என்ன தலைப்பு அப்படின்னா, இருப்பதை கொண்டு நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதை வைத்து அற்புதம் செய்தார். இதை நம்ம எளிமையா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடியவனா மாறிடுவேன். எனக்கு ஒரு 10,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் பெரிய பிசினஸ் மேக்னட்டா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஒருவேளை என் கையில 1000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா, இந்த 1000 ரூபாய நான் பயன்படுத்தி பெருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் இருப்பதை கொண்டு நான் தொடங்க வேண்டும். என்னிடத்தில் இருப்பதை கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். என்னிடத்தில் இருப்பதை கொண்டு பெருக பண்ண துவக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சிறுக சிறுக பிற்பாடு பெருக பெருக அற்புதங்கள் செய்து ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியுது. அப்ப ஒருவேளை என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குன்னா அதை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து நாம் நம்முடைய முயற்சியை தொடங்கும் போது ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுவாங்க. நான் என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தி சிந்திக்காம என்கிட்ட என்ன இல்லைங்கிறத வச்சு நான் சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன் என்றால் அதற்கான வழிகள் பிறப்பது கடினமாக இருக்கும். ஒருவேளை என்கிட்ட 1000 ரூபாய் கூட இல்லை, என்கிட்ட 100 ரூபாய் கூட இல்லை அப்படின்னா என்னிடத்தில் என்ன திறமை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்ப என்கிட்ட என்ன திறமை இருக்கிறதோ அதை எப்படி நான் பயன்படுத்த முடியும், அதை எப்படி நான் பெருக்க முடியும், அதை எப்படி நான் உபயோகப்படுத்த முடியும்னு யோசிக்கும் போது ஆண்டவர் என்னிடத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாத திறமையை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எப்படி ஆண்டவர் மோசையை ஆசீர்வதித்தாரோ, எப்படி அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை ஆசீர்வதித்தாரோ, அதை போன்று என்னையும் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. என் திறமை 100 ரூபாய் சம்பாத்தியத்தை எனக்கு கொடுக்கும். என்னுடைய திறமையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அற்புத நிகழ்வா 10,000 ரூபாய் ஆசீர்வதிக்கப்படும். பிற்பாடு நாம் எதிர்பார்த்த அந்த 1,00,000 ரூபாய் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த 2 நிகழ்வும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு அது இல்லை இது இல்லை அதனால நான் எந்த வேலையும் செய்யல, அதனால நான் எந்த முயற்சியும் செய்யலைன்னு நம்ம சொல்லாம, போக்கு சொல்லாம என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை கொண்டு நாம் தொடங்கவும் முயற்சியும் பயன்படுத்தவும் செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி ஒருவன் தன்னிடத்தில் உள்ள எளிமையான காரியத்தை கூட பயன்படுத்த ஆரம்பித்தால் பரலோகத்தின் தேவன் அவனை அற்புதமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்பதை இந்த 2 அற்புதங்களும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய சாட்சியாய் இருக்கிறது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதனால் அதை நம்ம யோசிச்சு இருக்கிறதை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டு அதிலிருந்து நாம் காரியத்தை செய்வோம் அப்படின்ற ஒரு அருமையான வேதாகமத்திலிருந்து நிகழ்த்தப்பட்ட அற்புதத்தின் மூலமாக ஒரு செய்தியை எடுத்து சொன்னீங்க. இது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள்ள நம்புகிறேன். பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு ஜெபம் செய்து நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிச்சயமா. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அநேக நேரத்தில் தொழில் செய்வதற்கு போதுமான பணம் இல்லை என்று நினைப்பவர்களும் உண்டு ஆண்டவரே. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்னிடத்தில் அது இல்லை, என்னிடத்தில் இது இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களும் அநேகர் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களிடத்தில் என்ன இருக்கிறது, இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படியாவது பெருக்க வேண்டும், இருக்கக்கூடிய திறமையை கொண்டு எப்படியாவது பயன்படுத்த வேண்டும் என்று
மோசே கோலை பயன்படுத்தியது போன்று, ஒரு குடம் எண்ணெயை அந்த பெண் பயன்படுத்தியது போன்று, யாரெல்லாம் விசுவாசத்தோடு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து பெருக பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை தன்னிடத்தில் எதுவுமே இல்லை, தன்னிடத்தில் சொல்வதற்கு அடையாளமாக ஏதுமே இல்லை என்று எண்ணக்கூடிய இதயத்திற்கு கூட என்ன நீர் கொடுத்து வைத்திருக்கிறீர் என்பதை நினைவுபடுத்த வேண்டுமாயும் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய திறமையையும் அடையாளத்தையும் அவர்கள் கண்கள் காணும்படியாக வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீங்க கேட்டு தன்னிடத்தில் இருப்பதை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் நண்பரே. கர்த்தருக்குள் பிரியமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களோட நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.